வணக்கம். என் பெயர் டாக்டர் பிரகாஷ் செல்வம். எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், practicing in Anna Nagar for the last 15 years. We have an hospital called CTS Specialty Hospital in Anna Nagar 4th Main Roadல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நாங்கள் ஒரு எல்லா விதமான ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஸ்பைன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ், இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வேர்ல்டு வைடு எல்லாரும் எல்லா டெவலப்டு நேஷன்ஸில் எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இட்ஸ் பிகமிங் அ காமன். ஸோ ஆஸ் அ டெவலப்பிங் நேஷன், ஆஸ் அ கண்ட்ரி லைக் இந்தியா, அண்ட் வி ஆர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் and our patients request this robot because நம்ம ஊரில் டிஃபார்மிட்டி உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த நீ ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஓவர் வெயிட்னால வர்றது, ப்ளஸ் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ஜெனட்டிக்கலாகவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரோபோட் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ நம்ம இந்த ரோபோட் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள, ரொம்ப வளைஞ்சி நடக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வி கேன் டூ தி சர்ஜரி வித் த ஹெல்ப் ஆஃப் த ரோபோட். திஸ் ரோபோட் இஸ் அசிஸ்டிங் The robot is assisting the surgeon and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and knee alignment நம்ம சொல்கிறோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ, we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனலைஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீயை இம்ப்ளான்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இது அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. ஸோ நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்லி வி கேன் ஃபீல் தி அலைன்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போகிறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ தட் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்கிறோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஹாவ் அ டைம் பீரியட். ஸோ இந்த ரோபோட்டில் பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி மச் மோர் தன் த கன்வென்ஷனல் வே. அது ஒன்று. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலாக கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம நிறையா சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாகவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால் பேஷண்ட்ஸ்க்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, யூஸ்வலாக முன்னாடி பேஷண்ட்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலம் பண்ணுறதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்ட்டாக. அதாவது மறுநாளே இல்லை, சில பேஷண்ட்டு காலையில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் அவங்களோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலிமா ஒரு பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நம்ம ஆல்ரெடி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ வேர்ல்ட் வைட் வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. அண்ட் இந்த வெல்லிஸ் ரோபோட் இட்ஸ் ஹெல்பிங் அசிஸ்டிங் த சர்ஜன் டு அட்டைன் த பெஸ்ட் அவுட்கம் ஃபார் த பேஷண்ட். அண்ட் இந்த ப்ரைஸிங் பொறுத்தவரை வேறு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரோபோட்டில் பண்ணால் ஒரு ப்ரைஸு, நார்மல் நீல கன்வென்ஷனல் பண்ணால் ஒரு ப்ரைஸுன்னு இருக்குது. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட்ஸ் அ சர்ஜன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே வரவங்க ஏழைங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, வெரி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுள் பீப்புளும் இருக்காங்க. பட் த ட்ரீட்மெண்ட் இஸ் சேம், ஒரே காஸ்ட்டு தான். ரோபோட்டில் பண்ணாலும் சரி, நார்மல் பண்ணாலும் அதே காஸ்ட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பேசிக்லி இட் இஸ் அ சர்வீஸ் டு அவர் சொசைட்டி அண்ட் டு அவர் பீப்புள் ஆஃப் அவர் நேஷன். இந்த ரோபோட் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஒன் பார்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இட் இஸ் அன் ஆடட் டூல் ஃபார் அவர் ஆர்த்தோபெடிக். அதுதான் தவிர ரோபோட் எல்லாமே ரோபோட்டில் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது. ஏன்னா இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் த சர்ஜன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சர்ஜன் அண்ட் பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ரோபோட் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி ஸ்பைன் சர்ஜரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரோபோட் பொறுத்தவரை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ரோபோட்டு.
அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மிஷின் காஸ்ட் எவ்வளவு? இந்த மெஷினோட காஸ்ட்டு 5 crores to 6 crores டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின். பட் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த ரொபோட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் 50,000 rupees we have to spend எக்ஸ்ட்ரா. அதாவது ஃப்ரம் தி, ஏன்னா அது போடுற பின்ஸு, கேமராஸு அண்ட் அதோட பிளேட்ஸு, அதோட ட்ரேப்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அன் ஆடட் காஸ்ட். இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வந்து இட்ஸ் ஆடட் பேர்டன் தான். பட் என்னன்னா இப்போ நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும், நம்ம பண்ணுறத விட இதில் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரொபோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இன்சூரன்ஸில் இப்போ ரோபோட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இன்சூரன்ஸ் இன்னும் அந்த ரொபோட்டிக் நம்ம போட்டால் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வராத பேஷண்ட்டுக்கு நம்ம பேசி புரிய வச்சு அவங்களால முடிஞ்சால் கொடுக்குறாங்க, முடியாது சார் ஏன்னா நமக்கு தெரியும் ஆஸ் எ டாக்டர் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. சப்போஸ் அந்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த அந்த சார்ஜஸ் பேர் பண்ணிட்டு வி ஆர் டூயிங் வித் ரோபோட். டாக்டர், இந்த மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கும் சிடிஎஸ்க்கும் இந்த ரேட் வாய்ஸ் என்ன டிஃபரெண்ட் ஆகும்? கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பல வகையில் வருது. ஏன்னா அவங்களோட பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க மற்ற செலவுகள் இருக்குது. இப்போ இந்த சிடிஎஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆர்த்தோபெடிக் பர்பஸ் அண்ட் ஸ்மால் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டு மிடில் செக்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து நம்மளோட காஸ்ட் ஃபேக்டர் ஆஸ் எ நானே சர்ஜன் ப்ளஸ் என்னோட ஹோல் டீம், என்னோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டூயிங், அதில் வந்து நம்ம காஸ்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் காசு கம்மியாக கொடுக்குறாங்க. அதுவுமே நம்மள மாதிரி சர்ஜன்ஸ்க்கு, நம்மள மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். Waiting for a long time, but still பொறுமையா வெயிட் பண்ணதுக்கு நன்றி. உங்களையும் நான் வந்து முறையா உங்களை வந்து எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். ஸோ பிஃபோர் எங்களோட பேஷண்ட் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு முன்னாடியும் சீஃப் டாக் கேட்கறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரொபோட்டிக் லான்ச், ரொபோட்டிக் நீ சர்ஜரி அப்படிங்கிறது வந்து லைக் 1980s தே ஹேவ் பீன் ட்ரைங். எதுக்காக? ஏன்னா மனுஷ மூளைய மிஞ்சின எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் எதுக்காக இந்த ரோபோவை செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த தாட் ஏன் வந்தது அப்படின்னா, இன்னுமே நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல ஏதாவது ஒரு ப்ரெசிஷன் பர்ஃபெக்ஷன். பிகாஸ் ஒரு வீட்டில் நம்ம ஒரு ரசமோ குழம்போ வச்சாலும் ரெசிபி ஒன்னே தான், அப்படியே 200 கிராம் இது போடு 300 கிராம் இது போடுன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட ரெசிபி கொடுத்து நீங்க ரசம் வைக்க சொன்னாலும் ஒருத்தர் வைக்கிற ரசத்துலையும் ஒரே ப்ராடக்ட் கொடுத்தாலும் there will be difference. Okay, so it all depends upon the person who does. Okay, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ரொபோட்டிக் தொழில்நுட்பத்தை கொடுக்கறதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நல்லா வைக்கிறவங்கள பெஸ்டா வைக்க வைக்கலாம், வேர்ஸ்டா பண்றவங்கள அட்லீஸ்ட் பெஸ்டாவது பண்ண வைக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, the patient side அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து 1980s ஸ்டார்ட் ஆச்சு. பட் 2010 தான் அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லா ஜாயிண்ட்லயும் ரீப்ளேஸ்மெண்ட்லயும் இது வந்து இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. எங்களோட ஹிஸ்டரி ஆஃப் ரொபாட்டிக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1980s நாங்கெல்லாம் குழந்தைங்களா இருந்திருக்கோம், ஸ்கூல்ல போயிட்டு இருந்தோம். அப்போ ரொபாட்டிக் நீ சர்ஜரினா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் மெடிசின். ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே பண்றது இஸ் ஆர்த்தோபெடிக்ஸ். எலும்பு முறிஞ்சால் ஒட்டுறது, ஜவ்வு கிழிஞ்சா ஒட்டுறது, இதுதான் ஏர்லியர் ஆர்த்தோபெடிக்ஸ். ஏன்னா அப்ப எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்தது, சிடி ஸ்கேனு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு என்னன்னு தெரியாது, ஃபுல்லா ஓபன் பண்ணி திறந்து எப்படி அது வந்து உடஞ்சிருக்குன்னு பார்த்து ஒட்டுறது தான் ஏர்லியர் டேஸ் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. 3D மேப்பிங் டெக்னாலஜி, ஒரு சிடிலையும் எம்ஆர்ஐயும் எடுத்துட்டு என்ன எவ்வளவு துகள்களா உடஞ்சிருக்குங்கிறது கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மினிமலி இன்வேசிவ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, அதாவது அந்த காலத்துல எலும்பு முறிஞ்சா கட்டு போட்டு படுக்க வச்சிருவாங்க, மாசக்கணக்கில் படுக்கணும். அப்புறம் ஒட்டுனுச்சுன்னா எந்திரிச்சு நல்லா நடப்பாங்க, இல்லைன்னா நொண்டிகிட்டே நடப்பாங்க, இல்ல அப்பவும் பாத்ரூம்க்கு யாராவது தூக்கிட்டு போற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தெர் வாஸ் அ பிக் இன்சிஷன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மாவு கட்டு போட்டு 6 மாசம், அப்புறம் பிசியோதெரப்பி, அதுக்குள்ள மசில்லாம் அட்ரோஃபி ஆகி அப்புறம் எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த இன்னோவேஷன் என்னன்னா மினிமலி இன்வேசிவ் இன்னோவேஷன். அதாவது பெரிய கோடு போடாம மேல ஒரு சின்ன கோடு கீழே ஒரு சின்ன கோடு அந்த சிடி ஸ்கேன் வழியா பார்த்து உள்ள மினிமலி இன்வேசிவ் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன். ஃப்ராக்சர் சைட்டையே நம்ம ஓப்பன் பண்ணாம நம்ம
ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்சர், தட் இஸ் ட்ராமா ஆர்த்தோபெடிக்ஸ். பட் இப்போ வந்து எல்லாரோட அவேர்னஸ் இதெல்லாம் ஜாஸ்தியானதுனால ட்ராமாஸ் வந்து அந்த நாளுக்கு இருந்ததை விட கம்மியாயிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மனுஷனோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. லாஞ்சிவிட்டினா வாழ்கிற நாள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லைக் 90 வயசு 100 வருஷம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி காமனாக இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மனுஷனோட வாழ்நாள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சராசரி வயசே 50 to 60 இருந்தது. ஸோ அப்போ தே வில் நாட் லிவ் மோர் டு காஸ் தட் ஏஜ் ரிலேட்டட் ஜாயிண்ட் டேமேஜஸ் வராமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸ்ல வந்து நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டு தேய்மானம் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் பர்சன்டேஜ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம எல்லா மருந்துக்கும் ஒரு என்ன சொல்றது இம்யூனைசேஷன் கண்டுபிடிச்சிடுறோம், மருந்து கண்டுபிடிச்சிடுறோம். மோசமா கூட்டு போறவங்களை கூட ஐசியூல இருந்து காப்பாத்தி எடுத்துறோம். ஸோ வாழ்நாள் அதிகரிக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாகுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டு த நீஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய வயதானவர்கள் ஆனா முட்டி தேய்மானத்தோட இருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீலிங் தட் தே ஹேவ் பிகம் அ பர்டன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஓடி குழந்தைங்களை செட்டில் பண்ணிட்டு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற 60-65 வயசுல முட்டி வலி, போக முடியல, நடக்க முடியல, எவரெஸ்ட் ஏறணும்னு கூட எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கலாம் 25 வயசுல. ஆனா குடும்ப விதங்களுக்காக வந்து நம்மளோட ஆசைகளை, பர்சனல் விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையரி பீப்புள் வந்து வெளிநாடுகளுக்கு போறது நீங்க பார்க்கலாம். எல்லாருமே இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்க்கலாம். சைனா வால்ல நடக்கிறாங்க, இங்க போறாங்க, ஐஸ்லாண்ட் போறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட மார்பிடிட்டி, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தா மட்டும்தான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி குட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல தான் வந்து ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது மூட்டை மாற்றி வைக்கிறது. ஸோ இந்த ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ப்ரெசிஷன் கொடுக்கறது தான் ரொபாட்டிக். எங்களோட வாழ்க்கையில நாங்க 2010-11 வந்து நாங்க வந்து இந்த சிடிஎஸ் இந்த நிறுவனத்தை இந்த மெடிக்கல் லைன்ல கொண்டு வரப்ப, சிடிஎஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ பிராண்ட். எங்க மாமனார் சிடி செல்வம் இருக்காரு, அவரோட பிராண்டு தான் இது. மோர் தென் 50 to 60 இயர்ஸ் இதே சிடிஎஸ்ங்கிற பேர்ல பல பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து எங்களோட கிளினிக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, எங்க ஃபேமிலி நேம்ல நாங்க வந்து சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்பவே வந்து இவர் வந்து ஹி வாண்டட் டு பி அ ஸ்பைன் சர்ஜன். பட் நான் அப்பா அவருக்கு சொன்னது ஒரே விஷயம்தான், நம்ம எப்பவுமே இப்ப இருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா அப்ப வந்து நாள்பட்ட முதுகு தண்டு வளைகள் இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. பட் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பெனன்ஷியலி ரைஸ். பட் அதே நேரத்துல மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும், அதுக்கான தேவைகள் அதிகரிக்கும், மக்களோட வாழ்நாள் அதிகரிக்கும். ஸோ நம்ம இப்ப அதுல நம்மளை வந்து பெஸ்டா ஆக்கிக்கிட்டோம்னா நம்ம மேல வர்றப்ப அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்ரோபிளாஸ்டி அப்படிங்கறத நம்ம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2014-15 we wanted to branch out into robotic surgeries. அப்பதான் இந்தியால அங்கொன்னு இங்கொன்னு பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல ரோபோட்டிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்க நம்ம பண்றதை விட, ஏன்னா அது வந்து நம்ம சாதாரண மக்களும் எங்ககிட்ட வர்றாங்க, ஹை ப்ரொஃபைல் பீப்புளும் வர்றாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எங்களோட வேரிட் பீப்புளுக்கு நாங்க வந்து எல்லாருக்குமே இட் ஷுட் பி ஆக்சசபிள் டு ஹூஎவர் கம்ஸ் டு ட்ரீட்மெண்ட் வித் அவர் சென்டர். ஸோ அதனால நம்ம சென்டர் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து வி வாண்ட் டு லான்ச் வித் ரோபோட்டிக்னு நினைச்சோம். அதனாலதான் வந்து ஆரம்பிச்சு இந்த நிறுவனத்தை கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணிட்டு நவ் வி ஹவ் லான்ச்சிங் த ரோபோட்டிக் ஃபார் த யூஸ் ஆஃப் எவ்ரிபடி. எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டில் இங்கே தான் ஒரு 3 நாளாக தங்கியிருந்தேன். டாக்டர் 2 நாள் போதாங்க, 3 நாள் வச்சுட்டாருங்க. உடம்பு சரி ரொம்ப டயர்டாக நேற்று கூட ஒரு கஷ்டமாக இருந்தால் நான் டக்கட்டாக வரும் டாக்டர். ஒரு கைராசி என் பிரதர் இல்லை, அவர் பிரதர் போல் எனக்கு தம்பி அண்ணன். அதான் முதல்ல அவர் சொல்லுவேன் உங்களுக்கு தரல. அதாவது இப்போ லோக்கல் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் எல்லாம் நான் நல்லா கைராசி, எங்கள் அப்பா கைராசி, எங்கள் அப்பா எதுக்கு இருந்தாலும் நல்லா போகும். அதே போல் ரெஸ்டாரண்ட்ஸு சார் கூட கூப்பிட்டு போனார், ஒரு 5-6 ரெஸ்டாரண்ட்ஸ் தரல, நல்லா பார்த்தா சார் நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னாரு. அதே போல் அங்கிள் இருக்காரு, அவர் பெரிய மில்க் ஃபேக்ட்ரி ஓனர், ஒரு 2-3 இதெல்லாம் வச்சுருக்காரு. அவர் கைராசி நல்லது நம்ம ஸ்கூலுக்கு வந்தீங்க. அதனால் எனக்கு வந்து பிரமாதமாக போவாங்க. மேடம் சொன்னாங்க 100,000, இது 10,000 20,000 மேலாம் போவோம், அப்படிதான் சொல்கிறோம்.
நோய் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா அவரு அந்த டாக்டர் வரும்போதே சிரிச்சுட்டே இருக்காரு பாருங்க, அது சிரிச்சுட்டே பாதி வழி எனக்கு போயிடும். இதெல்லாம் எனக்கு சொல்றேன். அவ்வளோ டாக்டர் டென்ஷனாக இருப்பேன். டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டே அதையும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் அந்த மனசுலேயே வச்சுக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அது சொன்னதுலேருந்து நான் அது ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். மேலும் மேலும் நல்லா வருங்க. பிரச்சனை அவர் டாக்டருக்கு என்ன ஆனாலும் 10 இடம் பார்த்தாலும் நானே இடம் தரேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல் ஒன்றா போடுங்க, இன்னும் இதாக ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தலைமைக்கு இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போவாங்க. எனக்கு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அப்போல இருந்தாரு, அவளை போனஸ் ஜாயின்ல இருந்தாரு. போனஸ் ஜாயின் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு டாக்டர். எனக்கு போனஸ் ஜாயின்ட்டே குர்த்தி கற்றுட்டேன். அடிக்கடி என் காலையே அடிப்படுது, என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஆகி போச்சு. நிஜமாக டாக்டர் அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது அவருக்கு சொன்ன உடனே நீங்கள் தெரிஞ்சு வாங்கிறதுக்கு பயந்தாரு. எனக்கு ஐயோ ரொம்ப காஸ்ட்லியானாரு. நான் பேங்க் லோன் வாங்கி தரேன், நீங்கள் வாங்க தைரியமாக போடுங்க. நான் போட்டு யாராவது கேட்டு வந்துட்டு வாங்கி போட்டார். வாங்கி போட்டு இப்பயும் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இருக்காரு. முன்னே அது பழக்கெல்லாம் நான் பண்ணி தராங்க. அதனால மேலே வரணும். நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.